இன்றைய தலைப்பு செய்திகள். அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் வெளியிடப்பட்ட ஒரு தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நாம் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். ஜனநாயகன் படமானது இந்த ஒரு நேரத்துல ரிலீஸ் ஆகாம ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இளைஞர்களுக்கு, அதுவும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய அளவுல ஒரு மனசு ரீதியாக தாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையானது இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் அனைவருமே எதிர்பார்த்தோம். ஆனா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாம அது தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் அவங்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த ஒரு நேரத்துல அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதைத்தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாகவே அரசியல் சமூக வட்டாரங்கள்ல பெரும் ஒரு விவாதத்தை இந்த ஒரு படமானது உருவாக்கியது. படத்தின் கருப்பொருள், வசனங்கள் மற்றும் சில காட்சிகள் சமூக அமைதியை பாதிக்கக்கூடும் என கூறி பலரும் இந்த ஒரு படத்தை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான தரப்பிலும் இருந்து ஒரு எதிர்ப்பானது இந்த ஒரு படத்திற்கு கண்டிப்பாக வெளிப்பட்டது. இதனால் படம் தொடர்பான சர்ச்சை நாளுக்கு நாள் தீவிரமாகி கொண்டே இருந்தது. அதே போல் படமும் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில படத்தோட தயாரிப்பாளர் ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கார். அவர் கூறியது என்னவென்றால், இந்த திரைப்படம் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி, சமூகம் அல்லது தனிநபரை அவமதிக்கும் நோக்கத்துல உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தை முன்வைத்து அதற்கு அப்புறமாக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும்தான் இந்த ஒரு படத்தை நாங்க தயாரிச்சோம். இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறதையும் கூறியிருக்கிறார். ஆனால் சில காட்சிகள், வசனங்கள் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதற்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்கிற மாதிரி ஊடகங்களிடம், செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் பேசும்போது, சினிமா அப்படிங்கிறது ஒரு கருத்தை சொல்லும் ஊடகம் மட்டுமே தான். அதனால எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும், எந்த ஒரு சினிமாவாக இருந்தாலும், எந்த கருத்தை நம்ம கூற வரோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதை நீங்க தவறான நோக்கத்துல புரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அது யாரையும் காயப்படுத்தும் ஆயுதமாக மாறியிருக்கும் கூடாது அப்படிங்கிறதையும் அவர் கூறியிருக்கிறார். மக்களின் உணர்வுகளை மதிப்பதுதான் முதன்மை. எனவே சர்ச்சைக்குரிய பகுதிகளை மீண்டும் பரிசீலனை பண்ணி தேவையான திருத்தங்களை செய்ய தயாராக இருக்கிறோம். அனைவரும் அமைதியாக, பொறுமையாக இந்த விஷயத்தை அணுக வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை இதுக்கப்புறமா நீங்க பெருசாக்க வேண்டாம். அதுல என்னென்ன மாற்றணும், என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நாங்க மாற்றி அமைச்சிடுறோம் அப்படின்னு இந்த ஒரு தயாரிப்பாளர் கூறியிருக்கிறார். இந்த மன்னிப்பு அறிவிப்பு வெளியானதும் சமூக ஊடகங்கள்ல ஒரு பல்வேறு கருத்துகள் வெளிப்படத்தான் செய்தது. சிலர் தயாரிப்பாளர்களின் மனப்பாங்கை பாராட்டினார்கள். தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிய குணம் என்றும் ஒரு சிலர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மற்றொரு தரப்பு மன்னிப்பு மட்டும் போதாது, உண்மையான மாற்றங்கள் படத்துல இருக்க வேண்டும் என்றும் ஒரு பக்கம் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசியல் வட்டாரங்கள்ல இந்த மன்னிப்பு முக்கிய விவாதமாக மாறும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்க்கிறாங்க. சில தலைவர்கள் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் எந்த முயற்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தயாரிப்பாளர் எடுத்த இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார்கள். மற்றும் சிலர் இனி வரும் படங்கள் சமூக பொறுப்போடு உருவாக்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவிக்கவும் செய்திருக்கிறார்கள். திரையுலகத்தில் இந்த ஒரு நிகழ்வானது ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. கருத்து சுதந்திரம் முக்கியமானது என்றாலும் அது பிறரின் மரியாதையையும் உணர்வுகளையும் பாதிக்கக்கூடாது என்பதை ஜனநாயகன் மூலம் அனைவருக்கும் இது ஒரு நினைவூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. மொத்தத்துல ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் வெளியிட்ட மன்னிப்பு இந்த சர்ச்சைக்கு ஒரு தற்காலிக முடிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இனி வருகின்ற படங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த மாற்றங்களுடன் வெளியாகும், மக்களின் எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதை அடுத்த ஒரு கட்டத்தின் மூலம் நம்ம கவனித்து பார்க்கலாம். இந்த ஒரு தயாரிப்பாளர் செய்த இந்த ஒரு செயலின் மூலம் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கண்டிப்பா இந்த ஒரு தயாரிப்பாளருக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்கணும். ஜனநாயகன் படம் இனி என்னைக்கு ரிலீஸ் ஆகும், என்னென்ன மாற்றங்கள் செய்கிறார்கள் என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.